ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் சீரீஸ்க்கான டே நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்காங்க. ஓகே, இந்த டே நம்பர் 2ல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மை. ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேஜுமே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் பெய்டு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், மலேசியாவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். ஸோ மலேசியாவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் பார்த்தீங்கன்னா லடாங். அடுத்தது, பிலிப்பைன்ஸில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். பிலிப்பைன்ஸில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கின். ஓகேங்களா? செங்கின், அப்படி இல்லைன்னா கைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்பா. அடுத்தது, வெனிசுலாவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். வெனிசுலாவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனுகோ. அடுத்தது, பிரேசிலில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். பிரேசிலில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோங்கா. அடுத்தது, காங்கோவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். காங்கோவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் மசோல். அடுத்தது, வியட்நாமில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். வியட்நாமில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் ரே. அடுத்தது, இந்தோனேஷியாவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். இந்தோனேஷியாவில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் ஹீமா. அடுத்தது, மியான்மரில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். மியான்மரில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் ஆன்சர் தாங்கியா. ஓகேங்களா? அடுத்தது, இலங்கையில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென். அடுத்தது, வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் பார்த்தீங்கன்னா பீவர், அப்படி இல்லை அப்படின்னா ஜீமிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, அசாம் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். அசாம் மாநிலத்தின் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் ஜும். அடுத்தது, கேரளா மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். கேரளா மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு மேலாண்மையின் பெயர் பார்த்தீங்கன்னா பொன்னம். அடுத்தது, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் பார்த்தீங்கன்னா பொடு. அடுத்தது, ஒடிசா மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். ஒடிசா மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் பார்த்தீங்கன்னா பொடுதான். அடுத்தது, மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பீவார், மாசன், பெண்டா, பீரா. ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் இடப்பெயர்வு வேளாண்மை பெயர் பார்த்தீங்கன்னா பீவார், மாசன், பெண்டா, பீரா. அவ்வளோதான். தேங்க்யூ.